12th standard max in life exercise 2.4ல sum number 7. first subdivision என்ன கொடுத்திருக்காங்க 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10 is purely imaginary. அப்போ கொடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் z எடுத்துக்கிறேன். 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10. இதை பியூர்லி இமேஜினரி ப்ரூவ் பண்ணோம்னா கண்டிஷன் வந்து z பார் ஈக்குவல் டு மைனஸ் z. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம கான்ஜுகேட் எடுத்தோம்னா அதோட ஆன்சர் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை மைனஸால் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிற ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ z பார் கண்டுபிடிக்கிறோம். z பார்ங்கிறது என்ன 2 ப்ளஸ் I ரூட் 3 ஹோல் பவர் 10 பார், தனித்தனியாக பார் எடுத்துக்கங்க, minus 2 minus I root 3 whole power 10 whole bar. Z bar whole power n is nothing but Z power n whole bar. இந்த ரெண்டும் ஒன்று தான். கான்ஜுகேட் எடுத்து பவர் ரைஸ் பண்ணலாம், இல்லை பவர் ரைஸ் பண்ணி கான்ஜுகேட் எடுக்கலாம். அப்போ கான்ஜுகேட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 minus I root 3 whole power 10 ஆகிடும் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், மைனஸ் இந்த செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 minus I root 3 whole power 10 இருக்குல்ல, அது 2 plus I root 3 whole power 10 ஆகிடும். இப்போ பாருங்கள் 2 plus I root 3 whole power 10 ப்ளஸில் இருக்குது, ஆனால் இங்கே மைனஸில் இருக்குது. 2 minus I root 3 whole power 10 மைனஸில் இருக்குது, இங்கே எது இருக்குது ப்ளஸில் இருக்குது. ஸோ ஒரு மைனஸை காமனாக வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்தால் 2 plus I root 3 whole power 10 மைனஸ் இந்த மைனஸில் இருக்கிற 2 plus I root 3 ப்ளஸில் வந்துடும். இந்த ப்ளஸில் இருக்கிற 2 minus I root 3 மைனஸ்க்கு வந்துடும். இப்போ பாருங்கள் இது போல் z போட்டுக்கலாமா, 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10 equal to z போட்டுக்கலாமா. அப்போ z bar equal to minus z, z bar equal to minus z. அப்போ z bar equal to minus zனா அது பியூர்லி இமேஜினரி, பியூர்லி இமேஜினரி. ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ரியல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது அதை முதல்ல இசட்னு எடுத்துக்கங்க. இசட் ஈக்குவல் டு 19 minus 7i by 9 plus I whole power 12 plus 20 minus 5i by 7 minus 6i whole power 12. இதை ரியல்னு ப்ரூவ் பண்ணும். அதுக்கு கண்டிஷன் நாம் என்ன ப்ரூவ் பண்ணும், z பார் ஈக்குவல் டு இசட்னு ப்ரூவ் பண்ணும். z பார் ஈக்குவல் டு இசட்னு ப்ரூவ் பண்ணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கங்க. 19 minus 7i by 9 plus I. இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ண முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சிகேட்டை நம்ம எடுத்து மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ கீழே என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, 9 plus I இருக்குது, அதோட காஞ்சிகேட் 9 minus I, அதை நியூமினேட்டர்லேயும் மல்டிபிள் பண்ணிக்கணும், டினாமினேட்டர்லேயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். மேலே 19 into 9 171, 19 into minus I minus 19i minus 7i into 9 minus 63i minus 7i into minus I plus 7i square. இப்போ மேலே மல்டிபிள் பண்ணுற மாதிரியே கீழே மல்டிபிள் பண்ணலாமா சார் அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா கீழே 9 plus ஐயோடைய காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் தான் 9 minus I. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணும் பொழுது நம்ம யூஸ்வலாக மல்டிபிள் பண்ண மாதிரி மல்டிபிள் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன ரியல் பார்ட் இருக்கோ அதோட ஸ்கொயர் ப்ளஸ் என்ன இமேஜினரி பார்ட் இருக்கோ அதோட ஸ்கொயர். ரியல் பார்ட் 9 இருக்குது, 9 ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் வந்து ஐனா அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1, அப்போ 1 ஸ்கொயர். அதாவது z இன்ட்டு z பார் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சுன்னா ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். 171 minus 19i minus 63i
7i squared. I squared வந்து minus 1, அப்போ minus 7. Minus 7 by 81 plus 1. 171 minus 7. 164. Minus 19i minus 63i minus 82i by 82 by 82. இப்போ என்ன காமன் எடுக்கலாம்? 82 காமன் எடுத்தோம்னா 2 minus i by 82. ஸோ 82 கேன்சல் ஆகிடும். 2 minus i. அப்போ 19 minus 7i by 9 plus i நம்ம 2 minus i அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ரிடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 20 minus 5i by 7 minus 6i. 7 minus 6i. யூஸ்வலாக என்ன பண்ணலாம்? டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தால் அதோட கான்ஜுகேட் எடுத்து நியூமினேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணணும். 7 minus 6i உடைய கான்ஜுகேட் 7 plus 6i by 7 plus 6i. மல்டிபிள் பண்ணுங்க. 20 into 7. 20 into 7 140. 20 into 6i 120i minus 5i into 7 minus 35i minus 5i into 6i minus 30i squared minus 30i squared by ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 minus 6i உடைய கான்ஜுகேட் தான் 7 plus 6i. ஸோ மல்டிபிள் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் 7 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜின் பார்ட் 6 அதோட ஸ்கொயர் 140 plus 120i minus 35i. I squared வந்து minus 1, அப்போ minus 30i squared வந்து plus 30. 49 plus 36. 140 plus 30, 170. 120 minus 35i, 85i. 49 plus 36, 9 plus 6, 15, 1, 4, 1 plus 4, 5, 5 plus 3, 8. இப்போ 85 காமனாக வெளியே எடுத்துருங்க. 2 plus i by 85 by 85. ஸோ 85 கேன்சல். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 plus i, 2 plus i. அப்போ 20 minus 5i by 7 minus 6i நாம் reduce பண்ணால் நமக்கு 2 plus i கிடைக்குது. ஸோ z bar equal to ஃபஸ்ட்டு இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 19 minus 7i by 9 plus i அதை reduce பண்ணி 2 minus i கண்டுபிடிச்சிருக்கோம். 2 minus i whole power 12 plus செகண்ட் 20 minus 5i by 7 minus 6i அதை reduce பண்ணி 2 plus i கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ z bar கண்டுபிடிக்கணும். z bar கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? இந்த 2 minus i 2 plus i ஆகிடும். இந்த 2 plus i 2 minus i ஆகிடும். பாருங்க, இப்போ இசட்டில் இருக்கிற 2 minus i ஹோல் பவர் 12 அதுவும் இங்கேயும் ப்ளஸில் இருக்க டேர்ம் இடம் மாதிரி இருக்குது. வேணால் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு 2 minus i போட்டுக்கங்க, செகண்ட் 2 plus i போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், z பார் ஒன்றா இருக்கா, ஈக்குவலாக இருக்கா? z equal to z bar. So z bar equal to z which is real.